இவங்க இருந்தாலே கலகலப்பாவே இருக்கும். ஏதாவது ஜோக் என்னது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்பேற்பட்ட சகோதரி நல்ல திறமையான பேராசிரியை அவங்க பேச வராங்க. செல்வம் தான் வாழ்க்கையை உயர்த்தும் என்று. வாங்க. இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் இரவு வணக்கம். நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் மாரித்துரை ஐயா அவர்களுக்கும் சீபா பர்லின் அக்கா அவர்களுக்கும் என் வணக்கம் கலந்த இரவு நன்றியையும் என் இரவு வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இவங்க சரி, நான் முதல்ல என் பிரச்சனையை பேசிக்கிறேன், அதுக்கப்புறம் அவங்க பிரச்சனைக்கு வரேன். பிரச்சனை தான் பேச வந்திருக்கீங்களா கடைசியில? ஆனா பாருங்க, ரெண்டு ஆம்பளைய பேசுறா பிரச்சனையை பேச மாட்டோம், வராது. ஆனா இந்த ரெண்டு பொம்பளைய பேசுறேன் பிரச்சனை இருக்கு, வரட்டும். என் பிரச்சனை முடிச்சுக்க, உன் பிரச்சனைக்கு வர பேசுங்கம்மா. தலைவரே, பிரச்சனைய பேசினா தான் ஒரு சொல்யூஷன் வரும். நீங்க பிரச்சனையே பண்ண மாட்டேன்னு ஒதுங்கி போயிட்டு அதெல்லாம் பெருந்தன்மையா? நான் சொல்றேன், கல்யாணம் புதுசுல 15 கழிச்சு ஒரு பையன் வந்து ரோட்லயே கிடக்கா, டீக்கல்லையே கிடக்கான்னா வீட்டுல ரெண்டு பொம்பளைய பிரச்சனை பண்ணிருக்கான்னு அர்த்தம். புரியுதா? சொல்றாங்க பிரச்சனை வந்தா தீர்க்க முடியும்னா தீர்க்கலாம். ஆண்களுக்கு 2 ஆண்களுக்கு இடையே பிரச்சனை ஏற்பட்டால் தீர்க்கலாம். 2 ஊர்களுக்கு இடையே பிரச்சனை ஏற்பட்டால் தீர்க்கலாம். 2 நாடுகளுக்கு இடையே பிரச்சனை ஏற்பட்டால் தீர்க்கலாம். 2 பெண்களுக்கு இடையே பிரச்சனை ஏற்பட்டால் தீர்க்காமல் வெளியே செல்வதே சிறந்தது. தலைவரே, உங்களுக்கு சமாளிக்க தெரியலன்னு சொல்லுங்க. 2 பேரையும் ஒரு இடத்துல வச்சு சமாளிக்க முடியல, உனக்கெல்லாம் எது கல்யாணம்னு கேட்பாங்க. இவ்வளவு படிச்சவங்க இதை படிக்காம விட்டோம் பாத்தீங்களா? உங்களை தெரியல சொல்லல தலைவரே, நான் பொதுவா சொல்லி நான் ஒத்துக்கிறேன். சரியா இருங்க. இவங்கெல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை சரஸ்வதி பூஜை அன்னைக்கு புக் எடுத்து சாமி கும்பிடுற எதிரணி ஆட்களே. இவங்கெல்லாம் டெய்லி புக் எடுத்து படிக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்லை, இந்த இன்னைக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. எதிரணி ஆட்களுக்கு வாழ்த்துக்கள். எப்பயுமே 365 நாளும் பணத்துக்கு பூஜை பண்ற எங்க மாதிரி ஆட்கள் தான் நம்ம எல்லாருமே, அப்படிதானே? உண்மையை ஒத்துக்கணும். நான் நல்லவன் நல்லவன், புக்கு வச்சிருக்கேன், படிச்சிருக்கிறேன், பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா உண்மையை பேசுங்க. நான் உண்மையை தான் பேச வந்திருக்கிறேன். சரியா? நீங்க கேட்டதுக்கெல்லாம் கேள்விக்கு பதில் வச்சிருக்கிறோம். இன்னொன்னு தலைவரே, உங்களை பத்தி பெருமையா பேசலாம்னு நினைச்சு வந்தேன். நீங்க அவங்க பக்கம் பேசிட்டீங்க. கண்டிப்பா திருப்பி இந்த பக்கம் சொல்லிருங்க. கொஞ்சம் நல்லா எடுத்து சொல்லுங்க. சொல்லணும். இவர் சாதாரண ஆள் இல்ல, ஓம் மேட்டுப்பட்டியின் மைனர், பெரிய தொழிலதிபர், அப்படிதானே? செயின் எல்லாம் வெளியே போடணும் கண்டிப்பா. சரியா? இவர் வந்து செல்வம் தான் வாழ்க்கைக்கு உயர்வை தரும்னு தீர்ப்பு சொல்றதுக்காக இன்னைக்கு இங்க வந்திருக்கிறாரு. அவருக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு அங்கிட்டு 3 பேர் பேசணும், இங்கிட்டு 3 பேர் பேசணும், அதுக்கப்புறம் தான் திருப்பி சொல்லணும். கண்டிப்பா கண்டிப்பா. அதுக்கப்புறம் என் அவையில உட்கார்ந்துட்டு இருக்கிற செல்வந்தர்களே, செல்வ சீமாட்டிகளே, உங்க எல்லாருக்கும் இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சரியா? உண்மைதான். சரிங்களா? இப்ப நம்ம பேச வந்த தலைப்பு வாழ்க்கையே உயர்வதே கல்வியா செல்வமா? இந்த உயர்வு அப்படிங்கிற வார்த்தையில நம்ம தீர்ப்பை முடிவு பண்ணிடலாம். செல்வம் தான் வாழ்க்கைக்கு உயர்வை தரும். சரியா? யாராவது ஒருத்தன் டாக்டர் படிச்சிருக்கிறேன் அப்படின்னா அவன் உயர்ந்தவன் யாராவது சொல்லுவோமா? கண்டிப்பா சொல்ல மாட்டோம். டாக்டர் படிச்சிருந்தாலும் அவன் என்னைக்கு நல்லா சம்பாத்தியம் பண்றானோ அன்னைக்கு தான் அவன் வாழ்க்கையில உயர்ந்தவன் நம்ம எல்லாருமே என்ன செய்வோம்? சொல்லுவோம். சும்மா படிச்சேன்னு வேலைக்கு போகாம வீட்டுக்குள்ள இருக்கிறவன உயர்ந்தவன் என்ன அர்த்தத்துல சொல்லுதுன்னு எனக்கும் புரியல. சரியா? இல்ல, கிராமத்தை சொல்லுவாங்க. ஆனா பெரிய பெரிய படிப்பெல்லாம் இருக்குல்ல, இந்த டாக்டர் பட்டெல்லாம் சொல்றாங்களா இல்லையா, அந்த முனைவர் பட்டம் படிக்கிற வரைக்கும் 27 28 வயசு ஆயிரும். ஆனா கிராமங்கள்ல தெரியாது. அது ஒரு 3 வருஷம் படிச்சானா காலேஜ் படிக்க சொல்லுவாங்க. ஆனா இந்த கம்மா வேலை செய்யறதுல கம்பெனில வேலை அவங்க பேசிக்குவாங்க, என்னதான் படிக்கணும் சுப்பு தாய் மகன் 15 வருஷம் படிச்சுட்டே இருக்கான், அவன் கூட படிச்சவன்லாம் கல்யாணம் முடிச்சு 3 குழந்தைய பார்த்துட்டான், இவனும் இனி படிப்புங்க. அதுதான் சொல்றாங்க, எல்லா காலம் படிச்சுட்டே இருந்தா வாழ்க்கை கிடையாதுமா, செல்வம் தான் முக்கியம். சொல்லுங்க. இப்பதான் தலைவரே நீங்க இங்க வலிக்கு வரீங்க. படிச்சுக்கிட்டே இருந்தா கல்யாணம் முடியாது, மனசுல வச்சுக்கோங்க எல்லாரும். தம்பி, சரியா? தம்பி முக்கியமான கருத்துடா தம்பி. தம்பி 15 பேர் இருந்தீங்கடா, 2 பேர் தான் இருக்கீங்க, நீங்களா உட்காருங்கடா. எந்திரிச்சு போனீங்கன்னு வச்சுக்கோ, 8 பேர் உன் வீட்டுக்கு வந்து பேசிடுவோம் பட்டிமன்றத்தை பார்த்துக்கோ. இன்னொன்னு, எல்லாரும் வந்து படிப்பு கல்வி கல்வி கல்விங்கிறாங்க. எல்லாருமே 12th முடிச்சுட்டு தான் இங்கே வந்து உட்காந்துருப்போம், அப்படிதானே? 12th படிக்கிற வீட்டுக்கு போங்க, ஒரே மயான அமைதியாக இருக்கும். என்னடா வீட்டில் எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரியா நம்மளுக்கு தோணும். என்னன்னு கேட்டால், பால் பாக்கெட்டுக்காரன் பாலை போட வந்தானா கத்தாத, என் பிள்ளை 12th படிச்சுட்டு இருக்கான். நியூஸ் பேப்பர் போட வர வந்தா கத்தாத, என் பிள்ளை 12th படிச்சுட்டு இருக்கான். அதே மாதிரி ரேடியோ கத்தாத பேசிட்டு இருக்கான். திருமலாபுரம் ஸ்ரீ வடக்குத்தியார்
தலைவரே, கடவுள் அருள் கூட எங்க கூட தான் இருக்கு தலைவரே. கடவுள் அருள் கூட எங்களுக்கு தான் இருக்கு. நாங்க பேசலாம் மணி கூட அடிக்கி பாத்துக்கோங்க. ஆனா உண்மை ஒத்துக்கணும். உள்ள வரும்போதே டோக்கன் வாங்கிட்டு தான் வரணும். நம்ம கோயில் கிராம கோயில்லாம் அதான் கோயில். நான் அந்த ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். ஏன் கிராமங்கள் கோயில்னா இங்க மனிதனுடைய ஒவ்வொரு அசைவுக்கும் நம்மளுடைய உணர்வுகளும் இங்க கிடக்குது. ஆனா நீங்க பெரிய பெரிய கோயிலுக்கு போனீங்கன்னா உள்ளவருக்கு டோக்கனு, ஐயருக்கு டோக்கனு, தேங்காய் உடைக்க டோக்கனு, சாமியை ஓரக்கண்ணால பார்த்தா ஒரு டோக்கனு, நேரா பார்த்தா ஒரு டோக்கனு, பக்கத்துல பார்த்தா ஒரு டோக்கனு. இவ்வளவுக்கு காசு கொடுத்தா தான் பார்க்க முடியும். அதான் தலைவரே, இந்த மணி கூட நான் காசு கொடுக்காதான் அடிச்சிரும்னு நினைக்கிறீங்களா? டயத்துக்கு அடிக்கணும்னு சொல்லி காசு கொடுத்துட்டு வந்திருக்கிறேன், அதனாலதான் அடிக்கி. சரியா? தாத்தா சேர்த்துட்டாருன்னு போன் பண்ணா கூட 12th படிக்கா என் புள்ள தாத்தா சேர்த்ததுக்கு வரமாட்டாம்பாங்க. இதெல்லாம் ஒரு படிப்பா தலைவரே? இதை படிச்சா என்ன, படிக்கல என்ன? தாத்தாவை திரும்ப பார்க்க முடியுமா? வாழ்க்கையில திரும்ப பார்க்கவே முடியாது தலைவரே. அதுதான் அப்துல் ரஹ்மான் சொல்றாரு, புத்தகங்களே குழந்தைகளை கிழித்து விடார்கள். குழந்தை தானே புத்தகத்தை கிழிக்கும். அது என்ன? புத்தகங்களே குழந்தைகளை கிழித்து விடார்கள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மனுஷன் பிறக்கையில எல்லாருமே எல்லா ஜீவராசிக்கு உள்ள எல்லா தன்மையோட தான் பிறக்கிறான். ஆடு பிறக்க தலைவரே, அதுவே நடந்துருது. அப்படிதானே? நம்ம நடக்க சொல்லி கொடுக்கோமா? மனுஷன் பிறக்கிறான், எல்லாத்தையுமே நம்ம சொல்லி சொல்லி கொடுக்குறோம். கல்வி 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 கல்வின்னு மனுஷனுக்குரிய தன்மையை மாத்துறாங்க தலைவரே. நாங்க அது தப்புன்னு சொல்லலை, அது நீங்க கரெக்டுன்னு பேசாதீங்கன்னு தான் நாங்க சொல்றோம். கல்வி வேண்டான்னு சொல்லலை. கல்வி வேண்டான்னு சொன்னோமா? நாங்க எப்பயுமே சொல்ல மாட்டோம். சரியா? அதுதான் உயர்வுன்னு சொல்லி இங்க வாதம் பண்ணாதீங்கன்னு தான் சொல்றோம். நாங்க கல்வியை நீங்க தரமா கொடுத்தீங்க, மக்கள் நிறைய சம்பாதிச்சுட்டானா சம்பாத்தியத்துக்காக தான் படிக்க வராங்கிறத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும்னு தான் நாங்க சொல்றோம். ஆனா எங்க பையன் எதுக்கு வர்றாங்கன்னு எங்களுக்கு தான் தெரியும். தம்பிகளா, படிப்பு எதுக்கு வரீங்க? சம்பாதிக்கவா? பொண்ணுக்கு கல்யாணம், மாப்பிள்ளைக்கு கல்யாணம்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சம்பாத்தியம் பண்ணி நிறைய வருமானம் வச்சிருக்கிறவங்களுக்கு உடனே பொண்ணை கொடுக்க சரியுமா? நான் டாக்டர் படிச்சிருக்கான், பெரிய வேலைக்கு நாளைக்கு போவான் அப்படின்னு சொல்லி யாருக்காவது பொண்ணோ மாப்பிள்ளையோ தேண்டிங்கன்னா யாருக்காவது கல்யாணம் முடியுமா? உங்க அப்பா அம்மா யாரை நம்பி அந்த கல்யாணத்தை முடிச்சு வைப்பாங்க? பையன் நல்ல வசதியா இருந்தா முடிச்சு வைப்பாங்க. பொண்ணு நல்லா படிச்சு வேலைக்கு போகுது, வரதட்சணை கொடுக்கணும்னா என்ன செய்வாங்க? கல்யாணம் முடிச்சு வைப்பாங்க. இவங்க படிச்சிருந்தா மட்டும் போதும்னு சொல்லி இந்த காலகட்டத்தில் யாருக்கும் பொண்ணோ மாப்பிள்ளையோ தரவே மாட்டாங்க. இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கை நடப்பு இயல்பா பேசுங்க தலைவரே. இவங்க இல்லாததா பேசிட்டு இருக்காங்க தலைவரே. வந்ததுல பொய் பொய்யா பேச தமிழ் வாத்தியாரே இப்படித்தானா பேசுறது? ஆமா தலைவரே. இன்னொன்று கேளுங்க, இந்த எதிரணியில உள்ள உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கெல்லாம் சொந்த பந்தான்னு ஒன்றும் கிடையாது உங்களுக்கு. ஏன் சொல்லுதுன்னா, சொந்த பந்தம் வச்சிருக்கிறவன் சொத்து பத்து இருக்கிறவனுக்கு தான் மரியாதை கொடுப்பான். இவங்க எல்லாம் சொந்தக்காரங்களே எல்லாமே தெரியுறாங்க போலுக்கு. இன்னொன்று கேட்டுக்கோங்க, ஒரு கல்யாண பத்திரிகையில பேர் போடணும்னா நம்மளுக்கு சொத்து இருக்கணும். கல்யாண வீட்டில் வரிசையில் நம்மளை கூப்பிட்டு உட்கார வைக்கணும்னா நம்மளுக்கு சொத்து இருக்கணும் தலைவரே. பந்தியில் உட்காந்து சாப்பிடனாலும் என்ன இருக்கணும்? சொத்து வேணும் தலைவரே. பார்க்க கொண்டு வந்து கொடுப்பான் நம்மளுக்கு, சொத்து இருந்தா மட்டும்தான். ஏன்னா நம்ம தானே மொய் நிறைய செய்வோம். இப்போ மொய் செய்யறவனுக்கு தான் என்ன இருக்கு? மரியாதை இருக்கு. நீங்க எம்காம் படிச்சீங்க, எம்ஃபில் படிச்சீங்க, செட்டு 2 தடவை பாஸ், நெட்டு 2 தடவை பாஸ்லாம் யாரும் உங்களுக்கு வெத்தலை கொடுக்க மாட்டாங்க தலைவரே. மொய் வச்சாதான் உங்களுக்கு அங்க மரியாதை. சீர்வரிசை யாருக்காவது செய்யாம இருந்து பாருங்க, உங்களை போடான்ட்டு போயிடுவான். சீர்வரிசை யார் நல்லா செய்யறானோ அவனுக்கு தான் அங்க மரியாதை. இதைத்தான் சொல்லுதேன், முதல்ல இருந்து வாழ்க்கை நடப்ப பேசுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னொன்று தலைவரே, வாழ்க்கை அவங்க ஏதோ அணு ஆயுதம் அப்படிலாம் எதிரணி தலைவி பேசிட்டு இருந்தாங்க. நான் சொல்றேன், நாடு முன்னேறணும் அப்படின்னா கல்வியில முன்னேறினா நாடு முன்னேறுன்னு சொல்லுவாங்களா? கண்டிப்பா கிடையாது. பொருளாதாரத்துல முன்னேறினாதான் உங்க நாடு என்ன செஞ்சது? முன்னேறிச்சுன்னு அர்த்தம். சும்மா நான் கல்வியை படித்தேன், நான் ஐயா அப்துல் கலாமை பற்றி தப்பாக சொல்லலை, அவர் படிச்சிருக்காரு, அவர் தான் அணு ஆயுதங்களை தயாரிச்சாரு. காசு யார் கொடுத்தா? நாட்டில் அதுக்குன்னு நிதி ஒதுக்கலைன்னா, இந்த படத்தில் சொல்லுவாங்கல்ல, துட்டு மணி துட்டு மணி மணின்ன மாதிரி தான் காசு கொடுக்காம அப்துல் கலாம் ஐயா அணு ஆயுதத்தை கைட்டே கொண்டு போய் விட முடியுமா? விட முடியாது. ஐயா அறிவாளி தான், ஐயா அறிவாளி தான். ஐயாவை மாதிரி நிறைய பேருக்கு பணம் கிடைச்சிருந்துச்சுன்னா இதே மாதிரி நிறைய அப்துல் கலாம் உருவாயிருப்பான். காசு கிடைக்கலங்கிறதுனால தான் நிறைய அப்துல் கலாம் இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு காசு சரியா என்ன செய்யல,
கிடைக்கல. கிடைச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மளும் என்னவாயிருப்போம், அப்துல் கலாமா ஆயிருப்போம். அதை நீங்க கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க தலைவரே. எழுதிக்கிறேன். என்ன ஒண்ணு, நீங்க கல்வி 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 கல்வின்னு சொல்லிட்டே இருக்கிறீங்க. உண்மைதான், ஒத்துக்குறோம். நாங்க என்ன இல்லை நான் சொன்னோம். என்னைக்கு உங்க பிள்ளைகளெல்லாம், உங்க தலைவியும் நீங்களும் கவர்மெண்ட் ஸ்கூல்லையா சேர்த்துருக்கீங்க உங்க பிள்ளைகள? கவர்மெண்ட் ஸ்கூல்லையா படிக்க உங்க பிள்ளை? இல்ல, சிபிஎஸ்இ ஸ்கூல்ல சேர்த்துருக்காங்க. இவங்க செல்வத்தை பத்தி பேச வந்திருக்கணும். தப்பா கொண்டு போய் கல்வியில சேர்த்துருக்காங்க. என்னைக்காவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கணும்னு நினைச்சிருந்தாங்கனாலே அவங்க பிள்ளைங்க எல்லாம் வீட்டை விட்டு வெளியில ஓண்டிருப்பாங்க. நம்மளுக்கு மரியாதைங்கிறது வீட்டில் வீட்டுக்கார்ட்டையோ பொண்டாட்டிகிட்டையோ சொந்த பந்தத்திட்டையோ, ஏன் புள்ளிகிட்ட கூட நம்மளுக்கு மரியாதை கிடைக்கணும்னா நம்மளுக்கு செல்வம் இருந்தால் தான் தலைவரே மரியாதை கிடைக்கும். உண்மை உண்மை. தலைவர் நிறைய அனுபவிச்சிருக்காரு உங்களுக்கு. பிரச்சனையா தலைவர் வீட்டில்? பெரிய பிரச்சனை. நீங்கள் கல்வி கற்றுக் கொடுங்க. எப்போ நீங்கள் சொல்லிக் கொடுக்குற கல்வி நான் சொன்ன மாதிரி நாட்டு முன்னேற்றத்துக்கு கல்வி தான், கல்வி உயர்ந்தா தான் அப்படிங்கிற வார்த்தை வரும். எப்பன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி எஜுகேஷனை கொடுங்க. கொடுப்பீங்களா? அதுக்கு வாய்ப்பு இல்லையில. அப்போ செல்வம் தான் சிறந்தது, அதை ஒத்துக்கோங்க. சரியா? இன்னொன்று, நம்ம பக்கம் பக்கமாக பேசி ஒரு நிமிஷம் அதுக்கு பதில் சொல்லிக்கிறேன் தலைவரே. ஜெயக்குமார் சார் தலைவர் அவர்கள் எம்ஏ எம்காம் படித்தாராம், செட்டு பாஸ் பண்ணாராம், நெட்டு பாஸ் பண்ணாராம். அவர் அதனால தான் கம்பெனியெல்லாம் வச்சு நிறைய நடத்திட்டு இருக்கிறாராம். புழுவுறாங்க. ஒரு வேலை தலைவர் படிக்கலைன்னா நேரம் கோடீஸ்வரன் ஆயிருப்பார். படித்ததுனால தான் தலைவர் இங்கே உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த உண்மை தெரியல தலைவிக்கு. புரிஞ்சுக்கோங்க தலைவியே. இன்னொன்று, நெல்சன் மண்டேலானாங்க, மகாத்மா காந்தினாங்க, இருந்துட்டு போட்டோம். நான் தான் அப்போதே சொல்லிட்டேன்ல, எங்களால் செய்ய முடியாததுன்னு ஒன்றும் கிடையாது. அவருக்கு செல்வம் ஏதோ ஒரு விஷயம் இருந்திருக்கும், யாராவது உதவி பண்ணியிருப்பாங்க. மகாத்மா காந்தி சும்மா எல்லாருக்கும் சேவை செஞ்சிருப்பாரா? இல்லை. அவருக்கு யாரோ நிதி உதவி பண்ணதுனால தான் அந்த ஒரு விஷயத்தை அவரால் செய்ய முடிஞ்சது. நெல்சன் மண்டேலானாங்க, மண்டேலாவுக்கு ஹெல்ப் பண்ணதும் நிதி உதவி தான். இல்லைன்னா ஒரு விஷயத்தை என்ன செஞ்சிருக்க முடியாது, உருவாக்கியிருக்கவே முடியாது. 5 நிமிஷம் ஆச்சு, கைதட்ட மறந்துட்டீங்க. ஆமா, நீங்க சத்தமா முதியோர் எல்லாம் நாங்க எதிரணி தலைவி. முதியோர் எல்லாம் வரலங்க. நாங்கெல்லாம் படிக்காம இருக்கிறப்ப எந்த இடத்துலயும் முதியோர் எல்லாம் வரல. என்னைக்கு நீங்க கல்வியை கொண்டு வந்தீங்களோ அன்னையில இருந்தே முதியோர் எல்லாம் அதிகரிச்சிச்சு. ஏன்னா இதுக்கும் காரணம் நீங்க தான், நாங்க கிடையாது. நாங்க செல்வந்தரா இருக்கிறப்ப எந்த முதியோர் இல்லமும் உருவாக்கவே இல்லை. நம்ம ஊர்ல யாரும் முதியோர் இல்லத்துல சேர்த்துருக்க மாதிரியா? யாரும் கிடையாது. ஏன்னா நம்மெல்லாம் செல்வந்தர்கள். இந்த ஊர்ல உள்ள எல்லாரும் யாரு? செல்வந்தர்கள். படிப்புக்கு முக்கியம் கொடுத்துருந்தாங்கன்னா முதியோர் இல்லத்தை உருவாக்கி இருப்பாங்க, அப்பா அம்மாவை கொண்டு போய் விடுறதுக்கு தலைவரே. இன்னொன்று கேளுங்க, ஸ்கூல் கட்டணுமா? ஸ்கூல் கட்டணும் நாங்கள் எதிராளி தலைவி. ஸ்கூல் கட்டணும். யாரு காசு இல்லாம ஸ்கூல் கட்டுவா? ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்க சொல்லுங்க எல்லாரையும். இப்போ ஸ்கூல் ஓப்பன் பண்ற சிபிஎஸ்இ சொல்லுங்க தலைவரே, நீங்க தான் ஸ்கூல் ஆரம்பிக்கிற ஐடியாவில் இருக்கீங்களா? கண்டிப்பா. இருந்தா கொஞ்சம் ஃப்ரீயா கொடுத்தீங்கன்னா நீங்க பேசுறதெல்லாம் நாங்க ஒத்துக்கிடுறோம். வாங்குறது ப்ரீ கேஜியாங்க. என் பிள்ளைக்கு 50,000 1 லட்சம் ஃபீஸ் கட்டுறேன். ஏன்னா நான் ஒத்துக்கிறேன், நான் செல்வம் தான் முக்கியம்னு பேசுறேன், அதனால நான் ஒத்துக்கிறேன். இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைக்கு 2 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டுறேன் தலைவரே. இது எங்க ஸ்கூல் கட்டணும்னா ஃப்ரீயா பண்ணுங்க, நாங்க ஒத்துக்கிறோம். அவங்க கல்வி தான் உங்களை உயர்த்ததுன்னு நாங்க ஒத்துக்கிடுதோம். இன்னொன்று தலைவரே, ஏதோ புறநானூறு அப்படிலாம் ஏதோ பேசினாங்க தலைவரே, நமக்கு தெரியாது, தேவையில்லை. ஏன்னு கேளுங்களேன், ஏன் தமிழ் மேடம் அடிக்கடி எங்க தலைவரை பார்த்து புறநானூறு தெரியுமா அகநானூறு தெரியுமா தெரியுனாங்கன்னா தலைவருக்கு தெரியாதுங்கிறது உங்களுக்கு தெரியும். நமக்கு புறணி பேசுறதுனால தெரியும். தலைவரை உங்களை மேடையில வச்சு அவமானப்படுத்துறாங்க தலைவரே, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியாதுன்னு தெரிஞ்சு என்ன செய்யறாங்க, அந்த விஷயத்த கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு நிமிஷம், என்ன அவமானப்பத்த நல்லா கைதிட்டுறீங்க. என்னன்னா இந்த கண் மருத்துவமனை ஏதோ விவேக் வந்தாராம், ஆனா போட்டாங்களாம். அந்த ஆனா அவருக்கு தெரியவே இல்லையா, கடைசி வரைக்கும் தெரியலையா. பெரிய பெரிய ஆணாவா போட்டாங்களாம். அப்புறம் அவரை அரைஞ்சாங்களாம். அதுக்கப்புறம் அவரு உன் புள்ள படிச்சிச்சா, தலைவரும் சேர்ந்து சொன்னார், புள்ள படிச்சிச்சா நீ படிச்சியான்னு சொல்லி வந்தாங்களாம். எதுக்கே படிக்கணும், அப்படி சொத்து வச்சிருக்கோம், அதனாலதான் நான் படிக்கல. ஒரு பல்லு வலி வர்றதுக்காக படிக்க போவானா எவனாவது? அறிவு இருக்கவன் செய்வானா? தலைவரே, அதைத்தான் நான் முதலே சொன்னேன். படிக்காம இருந்தீங்கன்னா இப்ப நீங்க கோடீஸ்வரரா இருப்பீங்க. படிக்கணும்னு எவனோ ஒருத்தன் உங்களை தப்பா சொல்லி கைட் பண்ணிட்டான் தலைவரே, கொஞ்சம் என்னன்னு தேடுங்க அவனை. என்னன்னு செல்வம் இவங்க கொடுப்பாங்களாம், கல்வி என்ன செஞ்சுட்டே இருப்பாங்களாம், கொடுக்க கல்வி வந்துகிட்டே இருக்குமா. நல்லா யோசிச்சுக்கோங்க. மேடத்துக்கு சம்பளத்தை 1 மாசம் கட் பண்ணிட்டான்னா இவங்க எவ்வளவு வேகமா கொடுக்காங்க நானும் பாக்கேன். 3 மாசம் சம்பளம் வரலன்னா ரோட்ல தான் உட்காந்துருக்கணும்.
நம்ம போய் கல்வியை கொடுக்கணும்னு பொய் பேசக்கூடாது தலைவரே. 3 மாசம் சம்பளம் கொடுக்கறதாலும் பரவாயில்ல, எதிரணி தலைவி பேசுவாங்க, பிச்சை புகினும் கற்கை நன்றே கற்கை நன்றேன்னு பேசுவாங்க. கடைசிக்கு கல்வியை கொடுக்க மாட்டாங்க. காசு இருந்தா தான் தலைவரே கல்வியை கொடுப்பாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உண்மையிலே கல்வி வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாருமே படிக்கிறோம். நீங்க படிச்ச படிப்பை எத்தனை பேருக்கு சொல்லி தருவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கூல்ல வாத்தியாரா இருக்கிறவனும் காலேஜ்ல வாத்தியாரா இருக்கிறவங்கள தவிர வேற யார் சொல்லி தரா? எனக்கு ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. டாக்டர் அத்தனை பேர் இருக்கான், இன்ஜினியர் அத்தனை பேர் இருக்கான். தலைவரே முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தெருவுக்குள்ள போய் இன்ஜினியர் வீடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 4வது தெருவில் 3வது முக்குல 2வது வீடும்பாங்க. அப்படிதானே? இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இன்ஜினியர் வீடு எங்கன்னா இந்த தெரு பூரா இன்ஜினியர் வீடு தான். யாரை கேட்கிய? எங்க வீட்டுல 2 வய முடிச்சுட்டு குப்புறப்படுத்து கிடக்கான், அவனை தேடுதிக்கலான்னு கேட்பாங்க. உண்மைதானே? இது நான் என்ன சொல்றேன்னா, கல்வி வந்து அந்த தொழிலை செய்யறவங்க கொடுப்பாங்களே தவிர வேற யாரும் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, செல்வம் மட்டும்தான் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு கொடுத்து பெருகும் பெருகும் பெருகும். இதை வந்து அணி தலைவருக்கு இன்னொரு தடவை நல்லா சொல்லிக்கிறது கேட்டாங்களான்னு ஒரு தடவை கேட்டுக்கோங்க தலைவரே. இன்னொன்னு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க தலைவரே, படிக்கும் ஐஏஎஸ் ஆகிட்டோம். ஐஏஎஸ் ஆனா அந்த மாவட்டத்தை மட்டும் தான் ஆள முடியும் தலைவரே. துட்டு இருந்தா இல்ல தமிழ்நாட்டை ஆளலாம் தலைவரே முதல்ல, அதுக்கப்புறம் உலகத்தை என்ன செய்யலாம், ஆளலாம். எனக்கு அனுபவறிவு தேவை கிடையாது கடவுரே, துட்டு இருந்தா போதும். தமிழ்நாட்டை ஆள்றதுக்குரிய அத்தனை எலிஜிபிலிட்டி எனக்கு இருக்கு. புரியாதுன்னு நினைக்க ஏதாவது இருந்தா மன்னிச்சுக்கோங்க. சரி. அடுத்த சகோதரி சட்டமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய சகோதரி தலைவரே, அது எதிர்காலத்துல இருக்கு நம்ம கிட்ட அந்த ஒரு விஷயம் இருக்கு தலைவரே. வாழ்த்துக்கள், இந்த திருமலாபுரம் சார்பாக வாழ்த்துக்கள். என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், தலைவி சொன்ன அத்தனைக்கும் பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். தலைவரே நீங்களும் அவங்களோட சேர்ந்து 2-3 வார்த்தையை விட்டீங்க, நான் மன்னிச்சிருந்தேன் அவங்கள. சரியா? என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, அவங்க 2 பழமொழி சொன்னாங்க, நம்மளும் சொல்லணும்ல. உத்தியோகம் தான் புருஷ லட்சணம், கல்வி புருஷ லட்சணம்னு எவன் சொன்னா? ஒரு பயம் சொல்லல. இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, நாங்க கல்வி வச்சிருக்கிறோம், நாங்க தான் தீபம், ஒரு தீபம் இன்னொரு தீபத்தை ஏத்துங்காங்க. நல்ல யோசிச்சு சொல்லுங்க மேடம். திரி எண்ணெய் மெழுகுவர்த்திக்கு காசு வேணும், காசு இருந்தாதான் ஒரு தீபம் இன்னொரு தீபத்தை ஏற்ற முடியும். இன்னொன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சோ? இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகத்துல இடமே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வேணுமா சொல்றாங்க பிச்சை எடுத்து படிப்பாங்களாம், பிச்சை எடுத்து படிப்பாங்களாம். இவங்க போய் பிச்சை எடுத்தாங்களா? எடுத்து பாருங்க, அவன் கஷ்டம் என்னன்னு தெரியும். சும்மா எல்லா சௌரியத்தையும் வாங்கிக்கிட்டு எனக்கு செல்வம் வேண்டாம்னா பிச்சை எடுக்கிறவனையும் டெய்லி கூலி வேலை பார்த்து சம்பாதிக்கிறவனுக்கு தான் அதோட செல்வத்தோட அருமை தெரியும், பணத்தோட அருமை தெரியும். ஒரு நாளைக்கு அவன் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு எவ்வளோ செலவு பண்றாங்கிறத தெரிஞ்சவன் தான் செல்வத்தை பத்தி பேசணும். நீங்க எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு செல்வத்தை பத்தி பேச உங்களுக்கு தகுதியே இல்லை. இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்தா சரஸ்வதி வந்துருச்சுன்னா சொல்லுவீங்க. கிராமத்துல உள்ள மக்கள் உங்களுக்கு தெரியும், யார் வந்தான்னு தான் சொல்லுவோம், மகாலட்சுமி வந்துட்டான்னு தான் சொல்லுவோம். அப்போ மகாலட்சுமிய நம்ம முன்னோர்களே ஒத்துக்கிட்டாங்க. பணம் இல்லைன்னா ஒரு விஷயமும் கிடையாதுன்னு இந்த 4 பேர் ஒத்துக்கிடவே மாட்டேங்கிறாங்க. கடைசி வரைக்கும் நின்றுக்கிட்டே இருக்குங்க. என்னன்னு தெரிஞ்சுக்க தலைவரே, நீங்க என்னமோ கல்வியும் செல்வமும் காதலர்கள் தப்பா சொல்லிட்டீங்க. கல்வி காதல் மாதிரி, கல்வி காதல் மாதிரி, காதல் மாதிரி. அது இருந்தாலும் வாழலாம், இல்லைனாலும் வாழ்ந்துக்கலாம். ஆனா பணங்கிறது மூச்சு காத்து மாதிரி, அது இல்லைன்னா நம்மளால உயிர் வாழவே முடியாது. நீ பேசாம இந்த காதலி என்ன போயிட்டான். எனக்கெல்லாம் அது கிடையாது சார் போறான். என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, பணம் 10 செய்யும், அது பாதாள வரைக்கும் போயும். கல்வி என்ன செய்யும் தலைவரே? எனக்கு ஒரு டவுட் சொல்லுங்க. ஒன்னும் செய்யாது, ஆனா அவனை சொல்லி தரும். கல்வி பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் சொல்லி தருமே தவிர அதை தவிர அது வேற ஒன்றும் சொல்லித்தர தெரியாது. பணத்துக்கு தான் 10 செய்யக்கூடிய தகுதி உள்ளது. அதை புரிஞ்சுக்கோங்க தலைவரே. இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, பட்டதாரி இளைஞர்களுக்கு பெண் கிடைப்பதில்லை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பட்டதாரி இளைஞர்களுக்கு பெண் கிடைக்கிறதில்லை, பணக்காரர்களுக்கு தான் பெண் கிடைக்கிறது. உண்மை. படிச்ச பொண்ணுக்கு வரன் கிடைப்பதில்லை, வரதட்சணை கொடுக்கிற பொண்ணுக்கு வரன் ஈஸியாக கிடைக்கும். சரி, இதெல்லாம் விட்டுருங்க, நம்ம பொண்ணும் வேண்டாம் பையனும் வேண்டாம், நம்ம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சோம்னா நிறைய செலவாகும். தம்பி தங்கச்சி ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமான பாயிண்ட் வருது, செல்வம் வேணும். செல்வம் இல்லைன்னா நம்மளால என்ன செய்ய முடியாது,
காதல் திருமணம்லாம் பண்ணவே முடியாது. இப்போ ஒரு விஷயத்த முக்கியமா நடுவர் முன்னாடி உங்க எல்லாரும் மேலேயும் பதிவு பண்ண விரும்புறேன். இது வரைக்கும் கவனிக்கலனா கூட இந்த விஷயத்த கவனிங்க. ஒரு வேளை உங்க கல்வி சம்பாதிக்கிறதுக்கு 2ஆப்லையோ 3ஆப்லையோ சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா ஒரு பையன் உங்க ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ வரவே மாட்டான். எங்க ஊர்ல ஒரு சின்ன விஷயம், வட்டி தொழில் பார்க்குறவங்க நிறைய பேர் எங்க ஊர்ல இருக்கிறாங்க. சொந்த ஊர்ல வட்டி தொழில் பார்க்க ஒரு 10th முடிச்சோடனே பழகிடுவாங்க பிள்ளைங்களை எல்லாரையும். அதுல சம்பாதிக்க பழகின பிள்ளைங்க ஸ்கூலுக்கே போகாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஸ்கூலுக்கு போறது சம்பாதிக்கிறதுக்கு தான். சம்பாத்தியம் வேணா நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா ஸ்கூலுக்கு போகணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. இன்னொன்று தெரிஞ்சுக்கிறதுங்கிற நாட்டு நடப்புங்கிறது நிறைய என்ன செஞ்சுட்டே இருக்கு, மாறிக்கிட்டே இருக்கு. மருத்துவம் வியாபாரமான இன்றைய நிலையில் பிரசவ அறுவை சிகிச்சைக்காகவும், கல்வி வியாபாரமான இன்ற நிலையில் பன்னாட்டு பள்ளிகளில் பிள்ளைகளை சேர்ப்பதற்காகவும், குடும்ப வாழ்க்கை ஒப்பந்தமான நிலையில் திருமணம் செய்து கொள்வதற்காகவும், வாழ்க்கை ஆடம்பரமாகிவிட்ட இன்றைய நிலையில் அன்றாட நாட்களை நகர்த்துவதற்காகவும், உணவே விஷமான இன்றைய நிலையில் மாதம் மருந்து வாங்குவதற்காகவும், முதியோர் இல்லங்கள் பெருகிவிட்ட இன்றைய நிலையில் முதுமை நாட்களை கௌரவத்தோடு நடப்பதற்காகவும், அடுத்த நொடி நிச்சயம் என்ற நிலை இல்லை என்ற நிலையில் நிம்மதியான மறைவிற்கும் பொருள்தான் தேவை தலைவரே. இன்னொரு வார்த்தை, நிறைய விஷயம் மாறிடுச்சு. ஒரே ஒரு வார்த்தை சொல்லி நிறைய முடிச்சுக்கிறேன். அரவாணி என்ற பெயர் திருநங்கை என்று மாறிவிட்டது. அரவாணி என்ற பெயர் திருநங்கை என்று மாறிவிட்டது. ஊனமுற்றோர் என்ற பெயர் மாற்றுத்திறனாளி என்று மாறிவிட்டது. ஊனமுற்றோர் என்ற பெயர் மாற்றுத்திறனாளி என்று மாறிவிட்டது. ஆனால் ஏழை என்ற பெயரோ ஏழைகளாகவே இருக்கின்றது. அதை மாற்ற எங்களுடைய செல்வத்தால் மட்டும்தான் முடியும் என்று வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம்.